சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. சட்டசபையில் திமுக எம்எல்ஏ மோதல், போலீஸ் குவிப்பு. தனது தமிழ் குறித்து திமுக எம்எல்ஏ பேசியதால ஆத்திரமடைந்த நிதியமைச்சர் மரியா வில்சன், உங்களுடைய என் ஸ்டைலை மாற்ற முடியாது, என்னன்னா பண்ணிக்க போடா என ஆவேசமாக பேசியிருக்கிறார். அதாவது தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதங்கள் நடைபெற்று வரும் சூழலில் நீதியமைச்சர் மரியா வில்சன் தமிழ் உச்சரிப்பு குறித்து சர்ச்சை பேரவையில் காரசாரமாக விவாதத்திற்கு வழிவகுத்தது. முன்னதாக பட்ஜெட் தாக்கல் செய்தபோது நிதியமைச்சர் தமிழில் சில எண்களை தவறாக உச்சரித்து ஆங்கிலம் கலந்து பேசியது சமூக வலைதளங்களில் விமர்சனத்திற்கு உள்ளானது. மேலும் இன்றைய பேரவை நிகழ்வின் போது பேசிய கடையநல்லூர் தொகுதி எம்எல்ஏ ஏ ராஜேந்திரன், நிதியமைச்சர் தமிழில் நன்றாக பேசுவதற்கு அமைச்சர் ராஜ்மோகனிடம் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என சொல்லியிருந்தார். தனது மொழி நடை குறித்து பேசப்பட்டதால ஆத்திரமடைந்த நிதியமைச்சர் மரியா வில்சன் உடனடியாக பதிலடி கொடுத்தார். சமீப காலமாக உருவகேலி, சாதி மற்றும் பெண்கள் சார்ந்த விமர்சனங்களை தொடர்ந்து தற்போது மொழி சார்ந்த விமர்சனங்களும் எழுப்பப்படுவதா அமைச்சர் கூறினார். எனது கிறிஸ்துவ நம்பிக்கை எனக்கு அன்பையும் அமைதியும் இரக்கத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கு. இது தமிழ் கற்றவர்களுக்கு கூட தெரியாது என குறிப்பிட்டார். மேலும் கடந்த 2 மாதங்களில் நடத்தப்பட்ட துறை சார்ந்த கூட்டங்கள் மூலம் அரசு கழுவூலத்துக்கு 15,000 கோடி நிதி ஈர்த்தப்பட்டிருக்கிறதா சுட்டிக்காட்டிய அவர், அதை பற்றி பேசாமல் மொழி நடையை குறை கூற வேண்டாம் என்றார். இதுவே எனது தனித்துவமான நடை, பிறருக்காக என்னை மாற்றிக்கொள்ள முடியாது, நான் இப்படிதான் பேசுவேன், கேலி செய்கிறீர்களா என கோபத்துடன் கேட்டுவிட்டு அமர்ந்தார். நிதியமைச்சரின் கோபமான பதிலை தொடர்ந்து பேசிய திமுக மூத்த உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஏவாவேலு திமுக எம்எல்ஏ பேச்சுக்கு விளக்கம் அளித்தார். அமைச்சர் பேசும் வழக்கு தமிழில் எவ்வித தவறும் இல்லை என குறிப்பிட்ட ஏவாவேலு, கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் சட்டமன்றத்திற்கு புதியவர் என்பதால அவரது பேச்சை நிதியமைச்சர் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என கூறினார். மூத்த உறுப்பினர்கள் யாராவது அவ்வாறு பேசியிருந்தால் கோபப்படுத்துவதில் நியாயம் உண்டு என்று கூறிய அவர், நிதியமைச்சர் தனது வழக்கமான பாணியிலேயே தொடர்ந்து பேசலாம் என தெரிவித்து அமைச்சரை சமாதானம் செய்தார். மேலும் டாஸ்மார்க் தொடர்பாக அமைச்சர் விக்னேஷ் சட்டப்பேரவையில் பேசினார். 717 மது கடைகள் மூடப்பட்டது தொடர்பாகவும் ஆன்லைன் மூலம் மது விற்பனை தொடர்பாகவும் பதிலளித்து பேசினார். அப்போது இந்த துறையில் உள்ள ஊழலை ஒழித்தால் வருமானம் அதிகரித்து வருகிறது என்று அவர் சொன்னார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு, நம்முடைய அமைச்சர் நல்ல விளக்கமாக பேசினார். அதே சமயம் இந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் ஆண்டுக்கு ஆண்டு இந்த கடைகளை குறைக்கப் போகிறீர்களா? உங்களுடைய மானிய கோரிக்கையில் இந்த ஆண்டு கடைகளை குறைப்போம் என்று அறிவிக்கப் போகிறீர்களா? 717 கடைகளை ஏற்கனவே குறைத்து விட்டோம் என்ற அறிவிப்பு இருக்கிறது. ஆனால் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த கடைகள் குறைக்கப்பட்டது என்ற விவரம் மற்றும் யாருக்குமே தெரியல. உள்ளூர் அளவில் எந்த பத்திரிகையிலும் இந்த கடைகள் எல்லாம் குறித்து விட்டோம் என அறிவிப்பும் இல்லை என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த விவகாரத்தில் திமுக அதிமுக என்றெல்லாம் கிடையாது. காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருந்த போதே நேரு ஒரு கமிட்டியை எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பினார். சாராய கடைகளை திறக்கவே கூடாது என்றார். அப்போது திருட்டு சாராயம் காவிரி போல் ஓடுகிறது, அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சாராய கடை இருக்க வேண்டும் என்று காங்கிரஸை எதிர்த்து தமிழகத்தில் சொன்னார்கள். வேண்டுமென்றே இந்த கருத்து சொல்லப்படவில்லை. திருட்டு சாராயம் குடித்து உடல்நலம் கெட்டுவிடும் என்பதாக சொல்கிறார்கள். இன்னொரு அமைச்சருக்கு வயது குறைவாக இருந்தாலும் விளக்கமாகத்தான் பேசினார். ஆனால் போகிற போக்கில் ஊழல் என்று சொல்லி அடிக்கிறார்கள். ஊழல் என்று யார் பேசினாலும் சரி, அதற்குரிய ஆதாரத்தை சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்க வேண்டும். மேடையில் எப்படி வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசலாம், அதில் தவறு இல்லை. ஊழல் என்றால் அதற்கு ஆதாரம் கொடுக்க வேண்டும். அப்படியானால்தான் தாங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் என்று குறிப்பிட்டார். மேலும் டெண்டர்களுக்கு 3%, 5% கொடுத்தால்தான் பில் கொடுக்கிறார்கள் என்று முன்னாள் அமைச்சர் ரகுபதி சொன்னதற்கு
ஆதாரத்தை கொடுங்கள், ஆதாரம் இல்லாமல் எதுவும் சொல்லக்கூடாது என்று அமைச்சர் புசி ஆனந்த் பதிலளித்தார். தொடர்ந்து சட்டசபையிலே பெரும் அமளி ஏற்பட்டது. மேலும் கடந்த 5 வருடங்களாக நாங்கள் தினமும் டென்ஷனாக இருக்கிறோம் என சொல்லியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் போது என்னுடைய நீர்வளத்துறை அமைச்சரும் அதையே சொல்லியிருக்கிறார். நாங்கள் தினமும் நிம்மதியாக தூங்க முடியவில்லை, தினமும் நிமிடத்துக்கு நிமிடம் டென்ஷனாக இருக்கிறோம் என சொல்லியிருக்கிறார். மீண்டும் மீண்டும் அதை திருப்பி சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கு சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் வருமான வரி வழக்குகள் என தொடர்ந்து இருக்கின்றன என தெரிவித்தாங்க. இதற்கு அமைச்சர் ஆனந்த் பதிலளித்து பேசுகையில், எதிர்க்கட்சி தலைவருக்கு நான் தெரிவித்துக் கொள்வது எல்லாம் சிபிஐ வழக்கு இருக்கிறது என்பதெல்லாம் கரெக்டு தான். எங்களுடைய முதல்வர் தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கிறது, மக்களின் பிரச்சனை என்ன இருக்கிறது, அதை உடனுக்குடன் பார்த்தீங்களா என கேட்பதுதான். நான் உங்களிடம் அப்படி சொன்னேனே தவிர வேறு எந்த அர்த்தத்திலும் நான் பயமுறுத்தவோ அல்லது டென்ஷனாக்கவோ இல்லை. அவர் முதலில் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எப்போது எங்களுடைய தலைவரை பேசுவார் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். இப்போது ஃபோன் வந்தாலே பயமாக இருக்குது. ஏதாவது ஒரு தொகுதியில் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட அதை ஏன் உடனடியாக செய்யவில்லை என்று கேட்கக்கூடியவர்கள் என்னுடைய முதலமைச்சர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். மேலும் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சர் அவர்களும் அதே எண்ணத்தோடு தான் பேசினார். அவர் ஒரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர், வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்தவர். எங்களுடைய முதலமைச்சர் அன்றைக்கு தினமும் செய்தித்தாள்களை பார்த்து செய்தியை படித்து அந்த துறை சம்பந்தமாக ஏதாவது செய்திகள் இருக்கிறதா என்பதை கவனித்து அதை தொடர்பாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனடியாக நிவர்த்தி செய்யுங்கள் என்று கூறியதுதான் அந்த எண்ணம். அதே எண்ணத்தில் தான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் பேசினார் என கூறியிருக்கிறார். தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் மற்றும் புசி ஆனந்த் இடையே பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. இதனால் சட்டமன்றத்திற்குள் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து எப்போது வேண்டுமானாலும் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் சட்டசபைக்குள் கைது செய்யப்படலாம், ஏனென்றால் திமுக எப்போது வேண்டுமானாலும் வெளிநடப்பு செய்யும். அதனால் தான் ஆரம்பத்திலேயே சட்டமன்ற கதவை இழுத்து பூட்டிவிட்டு சட்டமன்றத்தை நடத்த வேண்டும், இதற்கு சம்மதமா என ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து காரசாரமான விவாதங்கள் சட்டமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இனி தொடர்ந்து பல பட்ஜெட் சம்பந்தமான விவாதங்களும் உதயநிதியின் அரஸ்ட் சம்பந்தமான விவாதங்களும் நடைபெறும் என செய்திகள் வெளியாகியிருக்கு.